எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம். மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை 28/3/2025 உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் 14ஆம் நாள். இன்று இரவு 7:24 அமாவாசை ஆரம்பம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 முதல் 1:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் 3 முதல் 4:10 வரை. இன்றைய நாளுக்கான திதி இரவு 7:24 வரை சதுர்த்தி, பின்பு அமாவாசை. இன்றைய யோகம் சுப்ரே நாம யோகம். இன்றைய கரணம் சகுனி சதுஷ்பாதம். இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்களை பார்ப்போம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் சுக்கிரன், சூரியன், புதன், ராகு. இன்றைய நாளுக்கான சிறப்பு. இந்த வெள்ளிக்கிழமை பங்குனி மாதத்தில் அன்னை வழிபாடு மேற்கொள்ள வேண்டி சொன்னேன். இன்று இரவு அமாவாசை, அதாவது சென்ற அமாவாசை சிவராத்திரி ஒட்டி வந்தது. வருடத்துக்கு ஒரு வரை அன்னை அங்காள பரமேஸ்வரி சுடலைக்கு சென்று வருகிற வைபோகம் அது முடிந்திருக்கும். இந்த அமாவாசையில் என்ன செய்யலாம், அதாவது அதனுடைய தொடர்ச்சி. ஒவ்வொரு மாதமும் ஊரில் இருக்கின்ற அம்மன் ஆலயங்களில் அல்லது அங்காள பரமேஸ்வரி ஆலயங்களுக்கு சென்று அமாவாசை இரவில் ஒரு அர்ச்சனை செய்து தேவையான பொருட்களை வாங்கி தந்து அட்லீஸ்ட் ஒரு 10 எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுத்தா கூட போதும். நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டு. பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் பக்கத்தில் இருப்பின் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இப்போ மலையனூர்னா மலையனூர் மட்டும் இல்லை, ரொம்ப தொலைவில் இருக்கிறவங்க தங்கள் ஊரில் இருக்கிற ஆலயத்துக்கு சென்று வந்தாவே மிகச்சிறப்பு. எலுமிச்சம் கனி வாங்கி கொடுப்பது உங்கள் வாழ்வில் இருக்கின்ற தோஷ நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பழம் மற்றவங்களுக்கு போய் சேரும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வாங்கி கொடுக்குற ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கான பலனை தருகும். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா? மேஷராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஏற்றமும் வாழ்வில் உயர்வும் கிடைக்கின்ற ஒரு அற்புத கிரக நிலவரங்கள் இருக்கின்றன. அன்னை வழிபாடு மேற்கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த நாள் உங்களுக்கு சற்று தடை தாமதங்களை தந்து கொண்டிருந்தாலும் முயற்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளுக்கு உங்களுக்கு இருக்கின்றது. அதனால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு இன்று. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகப்பெரிய யோகங்கள் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு. 2ஆம் இடத்து அதிபதி அமர்ந்திருக்கிற இடம், தனஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கிற இடம் மிகுந்த ஒரு வரவேற்பும் பாசமும் சுகமும் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாள் ஒரு சுகமான நாள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் 8இல் சனி, அதாவது 8இல் சனி சந்திரனோட இணைவு. மன கஷ்டம், மனக்கலக்கம், செலவுகள் மேலோங்குவது இது இருக்கும். அதனால் அன்னை வழிபாடு மேற்கொள்ளுங்கள், அனைத்தும் சிறப்பாக மாறும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு நாள். வெற்றி பெறக்கூடிய அனைத்து அம்சங்களும் அனைத்து பாராட்டுகளும் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. இறை வழிபாடு மேற்கொள்ளுங்கள், சிறப்பான பலனை அடையலாம். கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு போட்டி பந்தயங்களில் பங்கேற்று வெற்றி பெறக்கூடிய ஒரு அம்சமான ஒரு நாள்.
அதாவது நீங்கள் எவ்வளோ முயன்றும் நடக்காத விஷயங்கள் இன்று நடக்க காத்திருக்கிறது. அதனால் நீங்கள் உங்கள் முயற்சியை கைவிடாமல் இருந்தால் போதும். நீங்கள் செய்கின்ற தொழிலில் உங்களை விரும்பி ஆட்கள் உங்கள் தேடி அந்த வேலையை செய்ய சொல்லி வரும். அதுபோல் நிறைய விஷயங்கள்லாம் உங்களை தேடிக்கிட்டு வருது. கன்னிராசி ஆண் பெண் இருவர்களுக்குமே இந்த விஷயம் நடக்கும். ஆனால் மனதை ஒருமுகப்படுத்தி பயணியுங்கள். புதிய உறவுகள் வேண்டாம். இருக்கின்ற உறவை தக்க வைத்துக் கொண்டு வாழ பாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த வரையில் இந்த நாள் ஒரு அற்புதமான மன நிறைவுள்ள நாள். மன சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆதரவு கரம் நீட்டாத சொந்த பந்தங்கள், சகோதர உறவுகள் இன்று ஆதரவு கரம் நீட்டும். உங்கள் படிப்பில் கவனம் வைத்து படித்தால் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அடுத்த முயற்சிக்கு சென்று வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. முக்கியமான சில எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த வாட்டி வெற்றி பெறுவீங்க. முயற்சி செய்யுங்கள். ஆதரவு உங்களுக்கு உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்கள் எல்லாமே ஒரே மாதிரியே போயிட்டு இருக்கணும்னு கிடையாது. இன்றைக்கு தினம் உங்களுக்கு ஒரு உச்சபட்ச கோபத்திற்கு சென்று திரும்புகிற வகையில் இருக்கின்றது. சினம் தவிர்த்தல் நன்று. அதனால இன்றைய நாள் கொஞ்சம் கவனமோடு இருங்க. எல்லாம் சிறப்பாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் நீங்கள் செய்கின்ற தொழில் எதுவாயினும் அல்லது மாணவ கண்மணிகளாக இருந்தாலும், ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும், குருமார்களாக இருந்தாலும், இந்த நாள் நீங்கள் பாராட்டப்படக்கூடிய, பாராட்டுவதற்குரிய தகுதியிலோடு ஒரு மனிதனாக இன்று தோற்றமளிப்பீர்கள். சிறந்த நற்பலன்கள் உண்டு உங்களுக்கு இன்று. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டில் இன்றைய நாள் சந்திரன் ராசிக்குள்ளேயே பயணம். ஆனால் ஒரு அற்புதங்கள் கிடைக்கும். மன அமைதி கிடைக்கும். எந்த முயற்சி செய்தாலும் இன்றைய தினம் நன்றாக யோசித்து நிதானமாக செய்யும் பொழுது வெற்றி அடைவீர்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதீத உயர்வு, லாபம், சுகம் இது மூன்றும் கிடைக்கின்ற ஒரு நாள். நாவடைக்கப்படையினால் நன்மை உண்டு உங்களுக்கு. எல்லாமே வெற்றி உங்கள் பக்கம்தான் இருந்தது. அந்த வெற்றியும் சேர்த்து வெளியில் அமைச்சிட்டீங்க. அதனால வெற்றி பிடிக்க இவ்வளவு பாடுபட வேண்டி இருக்கிறது. இந்த நாளில் உங்களுக்கு பயணங்கள் மேற்கொண்டு வெற்றி அடைந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கின்றது. சுகம் கிடைக்கும் சுகமான ஒரு நாள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.